கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் உன்னதமான காரியங்களை நடப்பித்து அவர் சிறந்திருக்க பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 5வது அதிகாரம் 19வது வசனம். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் என்று சொல்லுவதை காண முடிகிறது. இந்த சம்பவங்கள் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற சம்பவங்கள். நேபுகாத் நேச்சருக்கு பின்னாக பாபிலோனிய அரசாட்சிக்கு வருகிற பெல்சாத்சார் என்று சொல்லுகிற இந்த ராஜா பாபிலோனிலிருந்து எருசலேமிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்த வஸ்துக்களை தன்னுடைய சுயநலத்திற்காக அவன் எடுத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். தேவ ஆலயத்தின் அந்த பொருட்களை அசட்டை பண்ணினவனாய் அதை வைத்து குடிக்கவும் வெறுக்கவும் தன்னுடைய நண்பர்களோடும் தன்னுடைய கூட்டாளிகளோடும் அதை தவறான காரியத்திற்கு உபயோகப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். அந்த அசட்டை என்ன செய்கிறது என்றால், அவன் ஒருவேளை அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்கலாம், ஆனால் ஒருவேளை அவனுக்கு வேற பொன் வெள்ளி பாத்திரங்களிலே அந்த பானங்களை பருகியிருக்கலாம், அவனுக்கு தண்டனை கிடைத்திருக்காது. குறிப்பாக தேவ ஆலயத்திலிருந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட பொருளுக்குரிய கனத்தை அவன் கொடுக்காமல் அதை அசட்டை பண்ணினதினாலே, அவன் தன்னுடைய தவறான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தினதினாலே அவனை கர்த்தர் அவனுக்கு வருகிற தண்டனையை சுவரிலே கை விரலிலே எழுதி, இப்படியாக உனக்கு தண்டனை வரும், நீ ஸ்தோத்திர ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டு வேறொருவனுக்கு அது சொந்தமாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இங்கே தானியேல் எழுதும்போது சொல்லுகிறார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். யார் தமக்கு சித்தமானவன்? இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் என்பதற்காக மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள், ஆராதனைகள், தேவ சமூகம், தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள், சக விசுவாசிகள் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை அசட்டை பண்ணாமல், அவைகளை அருவருப்பாக எண்ணாமல், அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் கைவிடாமல் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவதை வேதம் நமக்கு அழகாக வர்ணிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அறியாமையினாலேயோ இல்லது அவசரத்தினாலேயோ தேவ சமூகத்தையும் தேவனையும் சத்தியத்திற்குள் நடத்துகிறவர்களையும் தேவாலயத்தின் பொருட்களையும் தேவாலயத்தினுடைய எந்த காரியங்களையும் நாம் அசட்டை பண்ணவே கூடாது. காரணம், எல்லாம் தேவனுக்குரியது. ஆராதிக்கிறவர்கள், ஊழியர்கள், எங்கிருக்கிற உடைமைகள், இங்கே இருக்கிற ஒரு சிறிய பொருளானாலும் அது தேவனுடையது. அதை அசட்டை பண்ணுகிற நிலை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. நாம் தாழ்ந்து போவதற்கு நம்முடைய அறியாமையை நாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி விட வேண்டாம். நாம் தேவனால் கனப்படுத்தப்படவும் உயர்த்தப்படவும் எல்லாவற்றுக்கும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு தம்முடைய இரக்கத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி உயர்வையும் மேன்மையும் தந்து ஒவ்வொருவரை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தேவாலயத்தினுடைய சகலமும் கர்த்தருடையது. ஸ்தோத்திர. வார்த்தை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. அங்கே ஆராதிக்கிற ஆராதனை, ஜெபங்கள், அங்கிருக்கிற ஊழியர்கள், அங்கிருக்கிற ஆத்துமாக்கள், அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் கர்த்தருடையது. ஒருவரும் இதை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே அற்பமாய் எண்ணாதபடிக்கு, தகப்பனே எங்கள் உயர்வுக்கு எங்களுடைய மேன்மைக்கு நாங்களே குழி தோண்டி அதை புதைத்து விடாதபடி, கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்றையும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஸ்தானத்தையும் கொடுத்து
ஞானமுள்ளவர்களாய் தேவனால் உயர்த்தப்படுகிறவர்களாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டபடியாய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.